பார்த்துட்ருக்கோம். 75 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட தரை விரிப்பின் விலை மீட்டருக்கு ₹8 எனில் 13 மீட்டர் நீளம் 9 மீட்டர் அகலம் கொண்ட ஒரு அறை முழுவதும் அந்த தரை விரிப்பை அமைக்க ஆகும் செலவென்ன? ஒரு கார்பெட்டை வந்து போட போகிறாங்க ஒரு ரூம் ஃபுல்லாக. ஓகேவா? அந்த கார்பெட்டை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த கார்பெட்டோட அகலம் மட்டும் சொல்லியிருக்காங்க. இப்போ இப்படி தான் கார்பெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதோட பிரெத்து மட்டும் கொடுத்துருக்காங்க 75 மீட்டர்னு. லென்த்து வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கட் பண்ணி தருவாங்க. ஆனால் லென்த்து ஒரு மீட்டருக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மீட்டருக்கு எவ்வளோ ₹8ன்னு கொடுத்துருக்காங்க. ₹8. ஓகேவா? ஒரு மீட்டருக்கு ₹8 ஆகும். இதில் ரூமுக்கு வந்து கொடுத்துட்டாங்க மீட்டர் 13 மீட்டர் நீளம் 9 மீட்டர் அகலம்ட்டு. அப்போ நம்மளோட ரூமோட ஏரியா நம்மளால் ஃபைன் பண்ண முடியும். அப்போ ஏரியா ஆஃப் ரூம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா லென்த் இன்ட்டு பிரெத்து. ஓகேவா? லென்த் எவ்வளோ 13, பிரெத்து வந்து 9 மீட்டர். ஸோ இது ரெண்டுமே மீட்டரில் இருக்குது. இங்கே இந்த பிரெத்து மட்டும்தான் உங்களுக்கு சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க 75 சென்டிமீட்டர்னு. ஸோ இதையுமே நம்ம மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தெரியும் 100 சென்டிமீட்டர் வந்து 1 மீட்டர். அப்போ இது என்னாகும் 75/100 மீட்டர்னு ஆயிரும். ஸோ இப்போ எல்லாமே மீட்டரில் இருக்குது. இப்போது இந்த ரூம் ஃபுல்லாக நம்ம இந்த கார்பெட் போடுறோம்னா கண்டிப்பாக இதோட ஏரியாவும் அதோட ஏரியாவும் ஈக்குவலாக தான் இருந்திருக்கும். கரெக்டாக? அப்போது ஏரியா ஆஃப் ரூமும் ஏரியா ஆஃப் கார்பெட்டும் ஈக்குவலாக தான் இருந்திருக்கும். ஏரியா ஆஃப் ரூம் நம்மளுக்கு தெரியும் 13x9. ஏரியா ஆஃப் கார்பெட்டில் வந்துட்டு பிரெத்து மட்டும்தான் தெரியும். அது 75/100. லென்த்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ எனக்கு லென்த்து வேணும்னா இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? 13x9 × 100/75. ஓகேவா? 25 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ், இது 4 டைம்ஸ். இது திரும்ப கேன்சல் பண்ணிங்கன்னா 3. அப்போது இது 3 4 சார் 12. 12 × 30 உங்களுக்கு 156ன்னு வரும். இப்போ லென்த்துமே நான் மீட்டரில் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? இப்போது இங்கே பாருங்கள், இந்த கார்பெட் விற்கும்போதே அதோட அகலம் வந்து 75 சென்டிமீட்டரில் இருக்கும்போது தான் அதோட ப்ரைஸ் வந்து மீட்டருக்கு ₹8. அப்போ நம்ம இந்த லென்த் எவ்வளவோ அது மட்டும் மெஷர் பண்ணி வாங்கினா போதும். இப்போ லென்த்துமே கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ காஸ்ட் எவ்வளோ ஆகும்? அந்த லென்த்தை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஏன்னா அந்த கார்பெட்டோட அந்த அகலத்துக்கு தான் அந்த ரேட்டே. ஓகேவா? இந்த அகலத்தில் விற்கிறனால தான். அப்போ எனக்கு இவ்வளோ லென்த்துக்கு மட்டும் நம்ம மெஷர் பண்ணி வாங்கினா போதும். அப்போ 156 எத்தனை ஒரு மீட்டருக்கு ₹8. அப்போ எனக்கு 156 மீட்டருக்கு வேணும். அப்போ அதை 8ஆல் மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 1248. ஓகேவா? இதுதான் காஸ்ட். இவ்வளோ காஸ்ட்டு தான் ஆகும். புரியுதா? அந்த கார்பெட் விற்கும்போதே அதில் பிரெத்தோட இந்த 75 சென்டிமீட்டர் பிரெத்துக்கு தான் விற்கிறாங்க. அதனால் நம்ம ஜஸ்ட் அதோட லென்த்தை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஏன்னா இந்த 156 மீட்டருக்கு மட்டும் நம்ம வந்து காசு கொடுத்தா போதும். ஓகேவா? அப்போ 156 × 8னா 1248 வரும். ஓகேவா? இந்த ஆன்சர் எங்கே இருக்குது? சியில் இருக்குது. இதுதான் சம்மோட ஆன்சர்.